சப்போஸ் நீங்க வந்து டைட்டில் கிரியேட் பண்ண டைம் இல்ல டிஸ்கிரிப்ஷன் ரெடி பண்ண டைம் இல்ல டேக்னா கிரியேட் பண்ண டைம் இல்லன்னு தோணுச்சுன்னா, நீங்க இந்த மெத்தட யூஸ் பண்ணி நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, டைட்டில்லேருந்து டிஸ்கிரிப்ஷன எல்லாம் கிரியேட் பண்ணிக்கலாம். அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா, ஏஐ வச்சு நல்லாவே உங்களுக்கு கிரியேட் பண்ணி தரும். அதுவும் உங்களுக்கு நல்ல ரிசல்ட் குடுக்கும். நீங்க இதுக்கு முன்னாடி வீடியோ போட்டதுக்கும் இப்ப நீங்க வீடியோ பண்றதுக்கும் பார்த்தீங்கன்னா, நெறைய டிஃபரன்ஸ் இருக்கும். இந்த டூல்ஸ் நான் யூஸ் பண்ணதுக்கப்புறம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து என்னோட வீடியோவோட டைட்டில் என்னன்னு சொல்லிடுறேன். ஸோ நீங்க YouTubeல பார்க்குற எல்லா ஆடையுமே ஸ்கிப் பண்ணிக்கலாம். சப்போஸ் நீங்க YouTubeப வந்து டிவில பார்த்தீங்கன்னா, அதில சில ஆட மட்டும் ஸ்கிப் பண்ண முடியாது. ஸோ இந்த வீடியோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷன்ல தரேன். போய் செக் பண்ணி பாருங்க. ஸோ இதுக்கு டைட்டில், டிஸ்கிரிப்ஷன், டாக்ஸ் இத தான் நம்ம எடுக்க போறோம். ஸோ எதுவுமே பார்த்தீங்கன்னா, நான் வந்து உட்காந்து ரெடி பண்ணல. YouTubeல சர்ச் பண்ணல. எதுவுமே பண்ணல. எல்லாமே நமக்கு ஏஐயே கிரியேட் பண்ணி தரும். அதுக்கு ஃபர்ஸ்ட்டு நான் பார்த்தீங்கன்னா வந்து என்னோட குரோம் ப்ரௌசர்க்குள்ள போய்க்கிறேன். இப்போ மினிமைஸ் பண்ணிட்டு நான் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ப்ரௌசர்க்குள்ள போய்க்கிறேன். இப்போ நீங்க சர்ச் பண்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, கிராவிட்டி ரைட்டர்ன்னு சொல்லி சர்ச் பண்ணுங்க. இப்போ நான் சர்ச் பண்ண ஃபர்ஸ்ட் எடுத்த வரும். இப்போ நான் கிராவிட்டி ரைட்டர் டூல்குள்ள போய்க்கிறேன். இப்போ அந்த டூல்குள்ள போனவாட்டி உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். நான் வந்து லாகின் குடுத்துக்கிறேன். நீங்க வந்து சைன் அப் குடுத்துக்கோங்க. இப்போ உங்க இமெயில் ஐடி குடுத்து நீங்க சைன் அப் குடுத்துட்டீங்கன்னா, உங்களுக்கு சைன் அப் ஆயிடும். இப்போ பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஃப்ரீ ட்ரையல்லேருந்து நெறையா வந்து ஃப்ரீயாவே குடுப்பாங்க. நீங்க அத யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து கிராவிட்டி ரைட்டர் டூல்குள்ள போனவாட்டி பார்த்தீங்கன்னா, இங்க நீங்க வந்து நெறைய டூல்ஸ் பார்க்கலாம். இந்த டூல்ஸ்னா நீங்க கத்துக்கிறதுக்கே ரொம்ப நாள் ஆகும். பட் இது எல்லாமே ஈஸி தான். லைக் வந்து உங்களுக்கு ஆன் பேஜ் எஸ்இஓ, ஆஃப் பேஜ் எஸ்இஓ இது காப்பி ரைட் பண்றது எல்லாமே பார்த்தீங்கன்னா, இந்த டூல்லயே வந்து அவைலபிளா இருக்கும். பட் இப்ப நம்ம வீடியோ என்ன காரணத்துக்காக கிரியேட் பண்ணோமோ அதுக்குள்ள போலாம். இப்ப யூடியூப் டூல்ஸ்ன்னு சொல்லி போறேன். இப்ப பார்த்தீங்கன்னா தெரியும். யூடியூப் ஐடியாஸ், கன்டென்ட் இதெல்லாம் வந்து ஒரு இருக்கு. டைட்டில் அண்ட் தம்ப்நெயில் இருக்கு. ஒய்டி ஸ்கிரிப்ட் கிரியேட்டர்னு இருக்கு. டிஸ்கிரிப்ஷன் அண்ட் டேக் இருக்கு. டைம் ஸ்டாம்ப்ஸ் இருக்கு. ஷார்ட்ஸ் அண்ட் ரீல்ஸ் இருக்கு. எக்ஸ்பிளைன் வீடியோ ஸ்கிரிப்ட்ன்னு இருக்கு. இப்ப நாம என்ன பண்ண போறோம்னா, டைட்டில் அண்ட் தம்ப்நெயில் போறோம். இப்போ வந்து என்னோட டைட்டில் வந்து நான் குடுக்குறேன். எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா, என்டர் யுவர் கீவேர்ட் அப்புட்ன்னு கேட்குது. இப்போ வந்து நான் வந்து இதுதான் ஸ்கிப் ஆட் இதுதான் நான் குடுக்குறேன். இப்போ கிரியேட் கன்டென்ட் குடுக்குறேன். இப்போ நான் குடுத்தோட்டி பார்த்தீங்கன்னா, இதுவே வந்து எனக்கான ஈஸியா பார்த்தீங்கன்னா, டைட்டிலும் ரெடி பண்ணி குடுத்துருச்சு. தம்ப்நெயில் ஐடியாவும் குடுத்துருச்சு. ஸோ அந்த தம்ப்நெயில் வந்து எப்படி இருக்கணும்னு சொல்லி இதுவே பார்த்தீங்கன்னா, அழகா வந்து உங்களுக்கு இங்கிலீஷ்ல கிரியேட் பண்ணி குடுத்துருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா, நெவர் வேஸ்ட் டைம் அகைன் ஸ்கிப் ஆட் வித் திஸ் சிம்பிள் ஹேக் அப்புட்ன்னு ஒரு டைட்டில் குடுத்துருக்கு. இப்போ இந்த டைட்டில வந்து நான் காப்பி பண்ணிக்கிறேன். இப்போ இந்த டைட்டில் நான் என்ன பண்றேன்னா, நோட்பேட்குள்ள போயிட்டு அந்த நோட்பேட்ல வந்து பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா, இப்போ வந்து தம்ப்நெயில் ஐடியா குடுத்துருக்கு. ஷோ எ ஸ்பிளிட் ஸ்கிரீன் வித் எ ஹேண்ட் ஹோல்டிங் எ டிவி ரிமோட் ஆன் த சைட் அண்ட் யுவர் யூடியூப் வீடியோ பிளேயிங் ஆன் த அதர் சைட். ஸோ வந்து யூடியூப் வீடியோ ஒரு பக்கம் இருக்க மாரி, கையில ரிமோட் வச்சிருக்க மாரி தம்ப்நெயில் கிரியேட் பண்ண சொல்லுது. த யூடியூப் வீடியோ ஹஸ் எ பிக் ரெட் ஸ்கிப் பட்டன் ஓவர்லே ஆன் த ஆட் இன்க்ளூடிங் த ஸ்கிப் யூடியூப் ஆட்ஸ். பார்த்தீங்களா? எவ்வளோ அற்புதமா வந்து எப்படி வந்து நம்ம தம்ப்நெயில் ரெடி பண்ணணும்னு சொல்லி ஒரு சிங்கிள் பேரால வந்து குடுத்துருக்கேன். இது நீங்க எல்லாத்தையுமே படிச்சீங்கனாலே, உங்களுக்கு ஒரு நல்ல தம்ப்நெயில் ஐடியா கிடைச்சிரும். ஓகே. இப்ப அத விடுங்க. இப்ப நெக்ஸ்ட் நான் என்ன பண்றேன்னா, இப்ப இதிலேயே பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷன் அண்ட் டேக்ன்னு இருக்கு. நான் இப்ப என்ன பண்றேன், இதையே வந்து காப்பி பண்ணிக்கிறேன். ஓகேவா? இதையே காப்பி பண்ணிட்டு, நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் அண்டு டேக்ஸ்குள்ள போய்க்கிறேன். இப்போ வந்து அத இங்க பேஸ்ட் பண்றேன். இப்ப கிரியேட் கன்டென்ட் குடுக்குறேன். நீங்க என்ன பண்ணணும்னா, உங்க வீடியோ டைட்டில் என்னமோ அத நீங்க இங்க குடுத்துருங்க. ஸோ வந்து டைட்டில் என்னன்னு சொல்லிட்டு உங்களுக்கு எப்படி இருக்கணும்னு சொல்லி குடுத்துருங்க. இப்ப நான் கிரியேட் கன்டென்ட் குடுக்குறேன். இப்ப ரைட் சைட் பார்த்தீங்கன்னா, யூடியூப் வீடியோ டைட்டில் குடுத்துருச்சு. நெவர் வேஸ்ட் டைம் அகைன். ஸ்கிப் ஆட் வித் திஸ் சிம்பிள் ஹேக் அப்புட்ன்னு குடுத்துருச்சு. இப்ப அந்த டைட்டில் தான் நான் காப்பி பண்ணிட்டேன். ஸோ இப்ப இந்த டைட்டில கொண்டு போய் நம்ம நோட்பேட்ல பேஸ்ட் பண்ணி வச்சிரலாம். நீங்களும் பேஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? இப்ப நான் பேஸ்ட் பண்ணியாச்சு. இப்ப வந்து வீடியோ டிஸ்கிரிப்ஷன் அதுவே ரெடி பண்ணி குடுத்துருச்சு. ஓகே. ஆ சப்ஸ்கிரைப் பார்த்தீங்கன்னா, அதுவே சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு சொல்லி எல்லாமே சொல்லியிருக்கு. நாம இத என்ன பண்றோம், அப்படியே வந்து திருப்பியும் நோட்பேட்குள்ள போயிட்டு, இத வந்து ஹெட்டிங்கோட காப்பி பண்ணிக்கலாம். அப்பதான் வந்து நம்ம பேஸ்ட் பண்ணும்போது கரெக்ட்டா இருக்கும். ஓகே. காப்பி பண்ணியாச்சு. இப்ப நோட்பேட்ல போய் பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஆ இப்ப அடுத்தது பார்த்தீங்கன்னா, யூடியூப் எஸ்இஓ கீவேர்ட்ஸ். இப்ப வந்து கீவேர்ட்ஸும் இதுவே குடுத்துருச்சு. இப்ப இந்த கீவேர்ட்ஸ் வந்து நம்ம காப்பி பண்ணிக்கலாம். காப்பி பண்ணிட்டு, போயிட்டு கீவேர்ட்ஸ் வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். இப்ப கீவேர்ட்ஸ் பேஸ்ட் பண்ணிட்டு, யூடியூப் ஆப்டிமைஸ் டேக்ஸ் இந்த ஆப்டிமைஸ் டேக்கையும் காப்பி பண்ணிட்டு, நீங்க போய் இதில பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இப்ப எல்லாமே ரெடி ஆயிருச்சு. இப்ப நீங்க என்ன பண்றீங்கன்னா, எல்லாத்தையுமே காப்பி பண்ணிட்டு இப்ப இங்க பார்த்தீங்கன்னா, யூடியூப் டேக் ஜெனரேட்டர்ன்னு இருக்கா? அதுக்குள்ள போங்க.
இப்போ வந்து இது எல்லாத்தையும் பேஸ்ட் பண்ணிட்டு கிரியேட் கண்டென்ட்னு கொடுத்தீங்கன்னா, நமக்கு தேவையான ஹேஷ்டேக் எல்லாமே ரெடி பண்ணி குடுத்துருச்சு. இதே தான் முன்னயும் இருந்திருக்கும். நீங்க இந்த ஹேஷ ரிமூவ் பண்ணிட்டு டாக்ஸ யூஸ் பண்ணிக்கோங்க. இப்ப எல்லாத்தையும் காப்பி பண்ணிட்டு ஜஸ்ட் போயிட்டு பேஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? இப்ப பேஸ்ட் பண்ணிட்டு நான் வந்து என்னோட யூடியூப் வீடியோக்குள்ள போய்க்கிறேன். இப்ப வந்து என்னோட யூடியூப் சேனலுக்குள்ள போய்க்கிறேன். ஆம். இப்ப வந்து செலக்ட் எ ஃபைல்னு இருக்கு. இப்ப என்னோட ஃபைல் வந்து பார்த்தீங்கன்னா, டெஸ்க்டாப்ல வச்சிருக்கேன். இப்ப அந்த ஃபைல எங்க பார்த்து செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்ப வந்து டைட்டில் கேட்குது. நம்ம டைட்டில் ஏற்கனவே காப்பி பண்ணி வச்சிருந்தோம்ல. நெவர் வேஸ்ட் யுவர் டைம் அகெயின். இத வந்து இங்க பேஸ்ட் பண்ணிக்கலாம். பேஸ்ட் பண்ணிட்டு, இப்ப நாம என்ன பண்ணணும்னா, ஒரு 2 ஹேஷ்டேக மட்டும் எடுத்து போட்டுக்கலாம். நல்ல ஹேஷ்டேகா. ஸ்கிப் ஆட்ஸ், ஆட் ஃப்ரீ யூடியூப். இத காப்பி பண்ணிட்டு, இதையும் இங்க டைட்டில்லயே பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்ப வந்து டைட்டில்ல பேஸ்ட் பண்ணியாச்சு. இப்ப டிஸ்கிரிப்ஷன் வந்து அவனே ரெடி பண்ணி குடுத்துருந்தான். அந்த டிஸ்கிரிப்ஷன அப்படியே காப்பி பண்ணிட்டு, அந்த டிஸ்கிரிப்ஷனையும் பேஸ்ட் பண்ணியாச்சு. இப்போ வந்து யூடியூப் எஸ்இஓ கீவேர்ட்ஸ். இந்த கீவேர்ட்ஸ காப்பி பண்ணி நீங்க எங்க பேஸ்ட் பண்ணணும்னு நான் சொல்றேன். இப்ப கீழ வந்தீங்கன்னா, ஆட் டேக்ன்னு இருக்குல்ல. அந்த டேக்ல இப்படி பேஸ்ட் பண்ணிட்டு, பிளாக் ஆட்ஸ், ஸ்மார்ட் டிவி இது வந்து பார்த்தீங்கன்னா, விட்ஐக்குன்னு ஒரு டூல் குடுக்குறது. அதையே ஆட் பண்ணிப்போம். ஒண்ணும் பிரச்சனையே இல்ல. இப்ப டிஸ்கிரிப்ஷன் ஆட் பண்ணியாச்சா? இப்போ வந்து ஹேஷ்டேகே இப்ப இது என்ன பண்ணலாம், நம்ம டேக்ஸ வந்து டிஸ்கிரிப்ஷன்லயே குடுக்கலாம். அதுவும் ஒண்ணும் தப்பே இல்ல. இப்ப டிஸ்கிரிப்ஷன குடுத்துட்டு, இப்போ வந்து என்ன பண்ணலாம், இந்த ஹேஷ்டேக் இந்த ஹேஷ்டேக்ஸ்ன காப்பி பண்ணிட்டு, ஃபர்ஸ்ட் 3 ஹேஷ்டேக் தான் எடுத்துக்கும். இருந்தாலும் பரவால்ல நீங்க குடுத்துக்கோங்க. ஸோ இப்ப இந்த ஹேஷ்டேக்னா இங்க குடுத்தாச்சு. இப்ப என்ன பண்ணலாம்னா, நாம வந்து மத்த சோசியல் மீடியா லிங்க்க வந்து குடுக்கணும். அந்த சோசியல் மீடியா லிங்க்னா பார்த்தீங்கன்னா, நான் வந்து பழைய வீடியோல குடுத்திருப்பேன். இப்ப பார்த்தீங்கன்னா, இங்கேயே தெரியும் 745 வியூஸ் போயிருக்கு. ஆனா இதுக்கு முன்னாடினா பார்த்தீங்கன்னா 200, 400 அப்படிதான் போயிருக்கு. 5000, 10,000னா போயிருக்கு. 1,00,000மே போயிருக்கு. ஆனா பார்த்தீங்கன்னா, அதெல்லாம் வந்து பழசு. இப்ப நான் போடுறது பார்த்தீங்கன்னா, எடுத்தோட்டி 5 நாள்ல எனக்கு இந்த வியூஸ் போணுச்சு. இதுக்கு காரணம் என்னன்னா, நான் இது மாரி தான் டைட்டில் யூஸ் பண்ணியிருந்தேன். இப்ப பார்த்தீங்கன்னா, அந்த டூல்ல இருந்து தான் எடுத்து யூஸ் பண்ணியிருந்தேன். இப்ப என்ன பண்ணிக்கிறேன்னா, இங்கேயே நான் சோசியல் மீடியா லிங்க் நான் குடுத்திருப்பேன். ஆம். இல்லங்க அதுக்கு ஓகே. இப்ப நான் இதுக்குள்ள போயிட்டு, என்னோட சோசியல் மீடியா லிங்க் மட்டும் காப்பி பண்ணிக்கிறேன். சரி இது மட்டும் தான் இருக்கு. IG @லோகேஷ் அரவிந்த் போட்டுறலாம். இது வந்து கடைசியா குடுத்துப்போம். இப்ப ஏதாவது சொன்னா, எனக்கு இந்த ஐடியிலேயே வந்து Instagramலயே நீங்க மெசேஜ் பண்ணலாம். ஓகேவா? இப்ப நம்ம முக்கியமான ஒரு விஷயத்த மறந்துட்டோம். அதான் தம்ப்நெயில். இதையும் சொல்ல மறந்துட்டேன். இப்ப நீங்க வந்து வீடியோ அப்லோட் பண்றதுக்கு முன்னாடி, உங்க டைட்டில் இருக்குல்ல, உங்க டைட்டில்லயும் பார்த்தீங்கன்னா, கீவேர்ட் குடுத்துக்கோங்க. அதாவது வீடியோவோட ஃபைல் நேம்லயும் பார்த்தீங்கன்னா, உங்க டைட்டில் என்னவோ அதையே எடுத்து குடுத்துக்கோங்க. அதேமாரி இமேஜ்லயும் பார்த்தீங்கன்னா, உங்க டைட்டில் இல்ல கீவேர்ட்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா, அத எடுத்து குடுத்துருங்க. இல்லன்னா வந்து நீங்க என்ன பண்ணலாம்னா, இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல இந்த கீவேர்ட்ஸ்ன்னு இருக்குல்ல, இந்த கீவேர்ட்ஸ நான் காப்பி பண்ணிக்கிறேன். இப்ப காப்பி பண்ணிட்டு, ஆ ஷோ மோர் ஆப்ஷன் போனீங்கன்னா, உங்களுக்கு வந்து ரீநேம்னு இருக்கும். அந்த ரீநேம்ல வந்து இப்ப பேஸ்ட் பண்ணிக்கிறேன். பேஸ்ட் பண்ணிட்டு விட்டுட்டேன். இப்ப பார்த்தீங்கன்னா, எல்லாமே டைட்டில்லயே ஆட் ஆயிடுச்சு. அதேமாரி இங்கேயும் பார்த்தீங்கன்னா, நீங்க என்ன பண்ணலாம்னா, இப்ப ஹேஷ்டேக்ஸ்ன்னு இருக்குல்ல, ஹேஷ்டேக் காப்பி பண்ணிக்கிறேன். இப்ப இந்த ஹேஷ்டேக்க காப்பி பண்ணிட்டு, நான் என்ன பண்றேன்னா, வீடியோ டைட்டில் இருக்குல்ல, அதில வந்து ரீநேம் பண்ணிக்கிறேன். இல்லன்னா நீங்க ஒரு டைட்டில் கூட வச்சுக்கலாம். பட் நான் வந்து நெறைய கீவேர்ட்ஸ் இருக்கும் அப்புட்னுக்காக வந்து நான் இது பண்ணிக்கிறேன். இதுனா பார்த்தீங்கன்னா, ஒன் ஆஃப் த ஆன் பேஜ் எஸ்இஓ தான். ஓகே. அது வந்து அப்படி ஆகல. ஸோ வந்து நம்ம நார்மலாவே குடுத்துப்போம். இப்ப இதுவே இருக்கட்டும். இப்ப வந்து அப்லோட் தமிழ்னு குடுத்துட்டு, நம்ம டெஸ்க்டாப்லேருந்து அந்த தம்ப்நெயில சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்ப நான் தம்ப்நெயில சூஸ் பண்ணிட்டேன். வீடியோவையும் இது பண்ணிட்டேன். ஸோ இது எவ்வளோ வியூஸ் போகுதுன்னா, நான் இப்ப ஷோ பண்ண முடியாது. ஏன்னா, நான் இப்ப தான் ரெக்கார்ட் பண்றேன். சப்போஸ் நான் வந்து இந்த வீடியோ வந்து போட 2 நாள் ஆயிடுச்சுன்னா, நான் எவ்வளோ வியூஸ் போணுச்சுன்னு பார்த்துட்டு உங்களுக்கு சொல்றேன். இதனா பார்த்தீங்கன்னா, நீங்க ஃபுல் ரிப்போர்ட் போட்டு என்ன தப்பு அப்புட்ன்னு பார்த்து நீங்க இது பண்ணிக்கலாம். லைக் இப்ப என்ன பண்ணியிருக்கோம், கீவேர்ட்ஸ் இன் டைட்டில். டைட்டில்